இன்றைக்கி இதை நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆர்க் டூல். இன்றைக்கி என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க், டேஞ்சன்ட் ஆர்க், சென்டர் பாயிண்ட் ஆர்க், எலிப்டிக்கல் ஆர்க், கோனிக் அண்ட் ஷார்ட்கட் கீஸ் ஆஃப் ஆர்க் டூல். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஷேப்போட பார்ட் ஸ்டூடியோவில் இருக்கேன். இப்போ நான் வந்து டாப் பிளேன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வியூ நார்மல் டு ஸ்கெட்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஆர்க் டூல். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் டேஞ்சன்ட்டு நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே இங்கேருந்து அவைலபிளாக இருக்கும். 3 பாயிண்ட் ஆர்க்கோட ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா ஏ. இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எப்பயும் போல் 3 பாயிண்ட் ஆர்க்கில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் ரேடியஸ் மென்ஷன் பண்ணணும். நம்ம வந்து இவ்வளோ இது வச்சுப்போம், சாம்பிளுக்கு நம்ம வந்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் ஆர்க்கு நம்மளுக்கு வந்து 2 லைன் தேவை. அதுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு 2 லைனை க்ரியேட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து லைனை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேஞ்சன்ட் ஆர்க் வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சண்ட்டாக வந்து ஒரு ஆர்க் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இது கன்ஃபார்ம் இப்போ வந்து இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இது பக்கத்தில் கொண்டு போனாலே, அதாவது மவுஸை கொண்டு போனாலே உங்களுக்கு வந்து என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஆட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கோயின்சிடன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆர்க். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் ரேடியஸ் வேணுமோ சர்க்கிளோட டயாமீட்டர் கூட வச்சு சொல்லிக்கலாம். ரேடியஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த மாதிரி லெவலுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதான் வந்து சென்டர் பாயிண்ட் ஆர்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்க். இது எலிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆர்க் க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது நீங்கள் எந்த ஆங்கிள் வேணால் வச்சுக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணால் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் எலிப்ஸோட அவுட்டர் வித் நான் வந்து இவ்வளோ இது வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்தா எனக்கு இவ்வளோ தூரம் வரணும், இல்லை எவ்வளோ தூரம் வேணால் எடுத்துக்கலாம், இது வந்து எனக்கு இவ்வளோ தூரம் போதும் அப்படிங்கிற போது இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் எஸ்கேப் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இது ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோனிக்ஸ். இந்த கோனிக்ஸ் வந்து நம்ம ஆன்ஷேப்பில் வந்து நார்மல் டைமென்ஷன் மெத்தடில் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டே பண்ண முடியாது. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் யூனிட்டுக்கு RHO அப்படிங்கிற யூனிட்டில் தான் வந்து இந்த கோனிக்ஸ் அவங்களால வந்து டிஃபைன் பண்ண முடியும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வச்சோன்னு பார்த்தீங்கன்னா 0.5 தான் காமிக்குது. பட் ஆனால் அது வந்து இது வந்து 0.5 கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இமேஜை காமிக்கிறேன். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து கமாண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா RHOட எப்படி வந்து யூனிட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்கோட கோனிக் சர்ஃபேஸோட ஸ்டார்டிங் எட்ஜஸ் அண்ட் எண்டிங் எட்ஜோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து D1 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அபெக்ஸ் கர்வுங்கிறது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த 2 எட்ஜு வந்து நம்ம வந்து அதுக்கு பேரலாக அப்படியே கொண்டு போகிறோன்னா நம்மளுக்கு வந்து அங்கேருந்து ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட் தான் வந்து D2பாங்க. இது D1/D2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃப்ராக்ஷனில் வரும் நம்மளுக்கு. அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து போடணும் எப்பயுமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து D1 வந்து 0.524 இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த D2 இது நெத்தி டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதோ அதான் வந்து RHO வேல்யூ. இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. RHO வேல்யூவை கிரேட்டர் தென் 0.5 இருந்துச்சுன்னா ஹைப்பர்போலிக்கு, 0.5 அந்த லெவலில் இருந்துச்சுன்னா பேராபோலிக்கு, 0.5க்கு கீழே போயிடுச்சுன்னா எலிப்டிக்கல் ஷேப்பு. இப்போ நம்ம வந்து பார்ட் ஸ்டூடியோக்கு போய்டுவோம். பார்ட் ஸ்டூடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து RHO வேல்யூ வந்து 0.5 இருக்குது. அப்படிங்கிற போது இது வந்து பேராபோலிக்காக வந்து இருக்குது. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை வந்து ஹைப்பர்போலிக்காக மாற்றுறேன். 0.8ன்னு கொடுக்குறேன். ஹைப்பர்போலிக் ஷேப்புக்கு போயிடும்.
இதுவே வந்து நான் வந்து 0.5க்கு கீழே கொண்டு போயிட்டேன்னா 0.1 கொடுத்தனாலே எனக்கு வந்து எலிப்டிக்கல் ஷேப் எலிப்ஸ் ஷேப்புக்கே வந்து ஃபார்ம் ஆகி நிற்கும்.